பெரம்பலூர் மாவட்டத்தில் எம்ஆர்எஃப் ஆலை இயங்கி வருகிறது. இதில் கடந்த 30 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாமல் பேச்சுவார்த்தை என்று சொல்லி காலம் தாழ்த்தக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்கிறது. தொழிலாளர் துறையும் பேச்சுவார்த்தை நடந்தது, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் பேச்சுவார்த்தை என்பது நடந்தது. கிட்டத்தட்ட 30 மாதங்களாக தொழிலாளர்கள் உழைப்பையும் ஊதியத்தையும் சுரண்டக்கூடிய நிர்வாகமாக இருந்து கொண்டிருக்கிறது. பலகட்ட போராட்டங்கள் நடத்தும் கூட தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறது. இப்படிப்பட்ட கோரிக்கைக்காக இன்று காலையிலிருந்து ஆலையின் உள்ளுக்கு தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள். அவர் உணவு இல்லாமல் மிகப்பெரிய உடல்நிலை பாதிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. வெளியிலிருந்து உணவு கொடுப்பதற்கும் தடுக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் தலையிட வேண்டும். இப்படிப்பட்ட போராட்டத்தை ஆலை வெளிப்புறம் கூட போராட்டத்தை தடுக்கக்கூடிய நிர்வாகமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. தொழிற்சங்கம் தூக்குவதற்காக தொழிற்சங்க தலைவர்களை பழிவாங்க நடவடிக்கை சஸ்பெண்ட் பணி நீக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. சட்டத்திற்கு புறம்பாக பெண்களை பயன்படுத்தக்கூடிய இருக்கிறது. ஒப்பந்த தொழிலாளர் நேரடியான உற்பத்தி பயன்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட விதிமுறைகளுக்கு மாறாக எம்ஆர்எஃப் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. 30 மாதங்களாக தொழிலாளர்களை வஞ்சிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழக அரசு உடனடியாக தலையிட வேண்டும். தொழிலாளர்கள் தேசிய நெடுஞ்சாலைகளை சாலை மறியலில் தொடர் போராட்டத்திற்கு செல்வதை தவிர வேறு வழி இல்லை. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தலையிடணும். இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயத்துல இந்த எம்ஆர்எஃப் நிர்வாகம் மிக மோசமான நிலையை தொழிலாளர்கள் மீது திரிக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். தொழிலாளர் துறை தலையிடணும், மாவட்ட நிர்வாகம் தலையிடணும். பட்டினியாக கிடக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று சிஐடி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பிரச்சனையில் மேலும் மேலும் காலத்தால் கூடுதலான போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கும். எனவே எம்ஆர்எஃப் நிர்வாகம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டவாறு தொழிலாளர்கள் உரிமைகளை அடிப்படை வசதிகளை செய்து தர வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர் போராட்டத்தை தவிர்க்க உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும். சிஐடி மாவட்ட செயலாளர் எஸ். அகஸ்டின்.